கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணராஜசாகர் அணையின் நீர்மட்டம் ஒரே வாரத்தில் 13 அடி உயர்ந்து 100 அடியை தாண்டியுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, மைசூர், உத்தரகன்னடா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பொழிந்து வருகிறது. இதனால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 9686 கன அடியாக இருக்கிறது. இதனால் 124 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 100 அடியை தாண்டியிருக்கிறது. அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 496 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல கபினி அணைக்கு நீர்வரத்து 8321 கன அடியாக அதிகரித்துள்ளது. 84 அடி கொண்ட கபினி அணையின் நீர்மட்டம் தற்போது 81 அடியை எட்டியதால் அணை வேகமாக நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அணையிலிருந்து 2917 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தற்போது 1281 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் நீர்மட்டம் 39.70 அடியாக உயர்ந்திருக்கிறது. அணையிலிருந்து 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி KRP அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து தண்ணீர் திறக்குமாறு விவசாயிகள் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தற்போது தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் சரையு, நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் ஆகியோர் தண்ணீரை திறந்து வைத்து மலர் தூவினர். அணையின் வலது மற்றும் இடதுபுற கால்வாய் மூலமாக இன்று முதல் வினாடிக்கு 151 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 16 ஊராட்சிகளில் உள்ள 9012 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. KRP அணையின் நீர்மட்டம் மற்றும் நீர்வரத்தை பொறுத்து 130 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்றும், எக்காரணத்தை கொண்டும் கூடுதல் நாட்கள் தண்ணீர் திறக்கப்படாது என்றும் பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர்.